அன்பார்ந்த மாணவர்களே உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி சார்புகள் அப்படியே ஒரு டாபிக் இருக்குமா. சார்புகள் ஒரு டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சம் நம்ம போட போகிறோம். எடுத்துக்காட்டு 1.8. அதில் 3வது சப்டிவிஷன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் சம்ஸ்லாம் நான் போட்டிருக்கோமா. அங்கே போய் நீங்கள் என்னுடைய எல்லா வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க, அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி x = -1 1 -5 1 3 4 மற்றும் y = ABC எனில் எக்ஸிலிருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும்? R3 -5a 1a 3b 4c 1b. ஓகேவா. இப்போ நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்னு ஒரு கணம், இது ஒய்ங்கிறது ஒரு கணம். எக்ஸ் -5 1 3 4, இது ABC. ஓகேவா. எக்ஸ் -5 1 3 4, ஒய் ABC. இது R3 -5 goes to A, -5 goes to A, 1 goes to A, 3 goes to B. ஓகேவாம்மா. 4 goes to C, 1 பார்த்தீங்களாம்மா, 4 goes to C. Okay, then again 1 goes to B, 1 goes to A, 1 goes to B. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும் அப்படின்னு கேட்டால், இது என்னது R3. R3 எவை சார்பாகும்னு சொல்லி கேட்டிருக்காங்கம்மா. இப்போ நம்ம சார்புக்கு உண்டான வரையறை என்னது? சார்பு. அதுக்கு உண்டான வரையறை என்னது? வரையறை எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் கண்டிப்பாக ஒரு நிழல் உரு இருக்கும். கண்டிப்பாக எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா முன் உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு, நல்லா பார்த்துக்கோங்கம்மா, ஒரே ஒரு நிழல் உருக்கள் y belongs to கட்டாயம் இருக்க வேண்டும். ஓகேவாம்மா. இதுதான் என்னது? சார்போட டெஃபினிஷன். எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புகள் -5 1 3 4 எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு நிழல் உரு. இதெல்லாம் என்னது? முன் உருக்கள். இந்த -5 1 3 4லாம் என்னது? முன் உருக்கள். ABCல என்னது? நிழல் உருக்கள். அப்படிதானம்மா, நிழல் உருக்கள். அப்போ பாருங்கம்மா, -5 1, இதில் சார்போட வரையறை எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், 1 goes to A 1 goes to B, 2 நிழல் உருக்கள் இருக்குது. அப்போ இந்த R3 சார்பு ஆகுமா ஆகாதா? அப்போது R3 கண்டிப்பாக சார்பாகாது. R3 ஆனது சார்பாகாது. அப்படிதானம்மா. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க? 1 ஏனெனில் 1 belongs to capital X, 2 நிழல் உருக்கள் இருக்கலாம். A belongs to Y and being 1 goes to A 1 goes to B, B belongs to Y உள்ளது. பார்த்தியாம்மா, 6 சார்பாக, ஏனெனில் 1க்கு 2 நிழல் உருக்கள் எதில் இருக்குது?
ஒய்யில் இருக்க 2 நிழல் உருக்கள் ஏ பி சொல்லி 2 நிழல் உருக்கள் உள்ளது. அப்போ இது வந்து சார்பாகாது. ஏன்னா எல்லா உருக்களுக்கும் ஒரே ஒரு நிழல் உருக்கள் வந்து இருக்கணும். இருந்தால் தான் அது வந்து சார்பாகும். இதுதான் தேர்டுமா. ஓகேவாம்மா. இதிலேருந்து என்ன நமக்கு தெரியுது? ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழல் உறுப்பு, ஒரு உறுப்பிற்கு ஒரே ஒரு நிழல் உறுப்பு கண்டிப்பாக இருக்கும். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இதிலேருந்து ஒரே ஒரு உறுப்பிற்கு ஒரே ஒரு உறுப்பிற்கு ஒரே ஒரு நிழல் உரு இருந்தால் மட்டுமே அந்த உறவு சார்பாகும். ஓகேவாம்மா. இதுதான் ஆன்சர். அப்போ சார்போட டெஃபினிஷன் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன். சார்போட வரைவிட எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே ஒரு நிழல் உறுப்பு கண்டிப்பாக இருக்குது. எல்லா உறுப்புகளுக்கும் நிழல் உரு இருக்குது. ஆனால் இங்கே ஒன்றுக்கு ஏயும் பின்னு சொல்லி 2 உறுப்புகள் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு சார்பு ஆகாது. இது வந்து கொஸ்டின் எக்ஸாம்பிள் வந்து 3 நீங்கள் வந்து இதை படிச்சுக்கோங்க. நான் எல்லா வீடியோஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் 1 and 2 இருக்குது. அந்த வந்து வீடியோஸை வந்து என்ன செய்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கமா, நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்பப்போ வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.